ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ் கேங்கு பாரு, திவ்யா, சாந்திரா இவங்க 3 பேரும் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க நேற்று நடந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்கை பற்றி. திவ்யா மேடம் நேற்று என்ன சொன்னாங்க, ஜெயில் பக்கத்தில் போயிட்டு அரோரா சபரிலாம் இருந்தபோது பாரு வந்து கேவலமாக கலாய்ச்சாங்களே, பாரு வந்து நம்பாதடா, அவள் வந்து இப்படி பண்ணிட்டா, வேணும்னே பண்ணுறா, இந்த மாதிரிலாம் வந்து பாரு வந்து பேசினாங்க. இன்றைக்கி என்னடான்னா, கமருதீன் வந்து ஐஸ்கிரீம் அரோரா கொடுத்தது இவங்களுக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாந்திரா, திவ்யாலாம் சொல்கிறாங்க. இது கேட்ட எங்களுக்கு அதை விட அதிர்ச்சியாக இருக்குமா. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாரு சொல்கிறாங்க, நான் கனியை பார்த்துட்டு இருந்தேன், எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கமருதீனோட மொமெண்ட்டுக்காக, யாருக்கு கொடுப்பான்னு சொல்கிறதுக்கு. பிக் பாஸ் கூட ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கனி வந்து அவங்க சொன்னாங்க, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை வந்து ஹர்ட் பண்ண போகிறான் கமருதீன், அது அவங்களுக்கு தெரியும், அரோராவுக்கு தான் வந்து கொடுப்பான். ஸோ நான் ஹர்ட் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து கனி இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து செம்ம நெத்தியடி நேற்று. சாந்திரா சொல்கிறாங்க, கனியோட ஃபேஸ் பார்த்தேன், விக்ரம் வந்து சுபிக்ஷாவுக்கு கொடுத்தாங்க இல்லையா ஐஸ்கிரீமு, அப்போ வந்து கனி ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க, மூஞ்சிலாம் மாறிடுச்சு, சபரியை பார்க்குறாங்க ஒரு மாதிரியா. ஆனால் சபரி என்ன பண்ணார், அவர் வந்து ரம்யாவுக்கு தானே கொடுத்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் செம்ம அடி கிடச்சிருக்கு நேற்று கனி. அதுக்கப்புறம் கமருதீன் நேற்று நைட்டு வந்து பேசினாங்களா சாந்திராலாம், ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டபோது, இல்லை பாரு புரிஞ்சுப்பா, அதனால தான். பாரு சொல்கிறாங்க, எத்தனை வாட்டி தான் புரிஞ்சுக்கிறது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வேணான்னா விலகி போயிரு, என் முன்னாடி மட்டும் கண்ட்ரைவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் வந்து அவன் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான், நான் ஹார்ட் ஆனால் பரவாயில்லையே அவனுக்குன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் நம்பவே கூடாது, இவங்க எந்த சைடு வேணாலும் மாறலாம், இந்த திவ்யா சாந்திராலாம். இருந்தாலும் பாருக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, யார்கிட்டயே பேசினா தானே நிம்மதியாக இருக்கும், மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஐபாக்கோ டாஸ்கில் கனிக்கு கூட வந்து யாரும் கொடுக்கல அப்படின்னு சாந்திரா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விக்ரமை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் விக்ரமே வந்து செலக்ட் பண்ணலையே, கனியா சுபிக்ஷாவான்னு பார்க்கும்போது கனின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. ஆனால் கனிக்கு யாருமே ஐஸ்கிரீம் கொடுக்கல. ஆக மொத்தத்தில் 2 பேருக்கு நேற்று ஐஸ்கிரீம் கிடைக்கலங்க, பாரு அண்டு கனி, அவ்வளோதான்.